குடிகாரன் குடிச்சிட்டு வளர்றான் அப்படின்வாங்க. குடிச்சிட்டு வளர மாட்டான். அவன் யார்கிட்ட என்ன வன்மம் வச்சிருக்கிறானோ அந்த வன்மத்தை எல்லாம் குடிகாரன் சொல்லுவான். ஒரு சிலர் பேசுவாங்க, என் இருதயத்துல ஒண்ணுமே இல்லை, நான் அப்படியே பேசிடுறேன். உங்க வன்மத்தை நீங்க என்ன பண்றீங்க? கக்குறீங்க. என் இருதயத்துல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் பொய், போலி, அதெல்லாம் நாடகம். உங்க இருதயத்தை ஆண்டவர் ராமே நிறுத்து பார்க்கும் பொழுது நீங்க குறைவில் காணப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய புதிய காரியத்தை என்ன உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்ப இந்த இருதயம் தான் என்ன பண்ணிருக்குது, எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் காணப்படும். மகா கேடுள்ளது. இன்னைக்கு குடும்ப உறவுகள்ல நீங்க பாருங்க, வேலை ஸ்தலங்கள்ல பாருங்க, சபைக்குள்ள பாருங்க. அப்ப என் இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்குது, கடினமா இருக்குது, கல்லு மாதிரி இருக்குது. கல்லு மாதிரி வந்துட்டு கல்லு மாதிரி நான் போய்கிட்டு இருக்கிறேன். இதனால யாருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஐயா, நான் கல்லு மாதிரி என் இருதயத்தை வச்சுட்டு நான் லட்சக்கணக்கில் நான் ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுத்தாலும் கர்த்தர் என்னுடைய காணிக்கைகள் என்ன பண்ண மாட்டார், பிரியப்பட மாட்டார். நான் கட்டுற ஆலயம் என்ன பண்ணிடாது, பரலோகத்துக்கு என்னை கொண்டு போகாது. நான் கொடுக்கிற காணிக்கை என்ன பண்ணாது, என்னை பரலோகத்துக்கு நேராக நடத்தாது. என்னை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லலாம், ஐயா இந்த மனுஷன் எனக்கு எத்தனை ஆலயம் கட்டி இருக்கிறார் ஐயா, பெருமையாய் பேசலாம். என்னை பரலோகத்துக்கு நேராய் அது கொண்டு போகாது. அப்ப என் இருதயம் எப்படி இருக்கணும், நவமான இருதயமாய்.